இப்ப அடுத்து ஒண்ணு நடக்க போகுதுன்னு பைபிள் சொல்லுது. இது 6:5-6 அடுத்து ஒண்ணு நடக்க போகுது சொல்லுது. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிடறேன், முடிச்சிடறேன். கவனிங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை ஒண்ணு வரப்போகுதுன்னு இருக்கு. இது எப்ப வரும், எதுக்கு அடுத்து வரும்? சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. சிவப்பும் மங்கின நிறம். அப்ப மங்கின நிறம் எதுக்கு பின்னாடி வரணும்? சிவப்புக்கு பின்னாடி வரணும். வசனம் தெளிவா இருக்குது. இப்ப சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது. கொள்ளை நோய், உலகளாவிய கொள்ளை நோய் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன வரணும்? மங்கினம். 6-8 வெளிப்படுத்தல இருக்கு. 4 வகையான பேரழிவுகள் பூமியில நடக்கும் என்று சொல்லப்படுது. 4 வகையானது நடக்கும். ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்னு பஞ்சத்தினாலும், இன்னொன்னு சாவினாலும், இன்னொன்னு துஷ்ட மிருகங்களினாலும். இந்த 4 என்னங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பட்டயத்தினாலும் அப்படின்னு சொன்னா தூதன் கையில் இருந்து பட்டயம் தான் கொள்ளை நோய். இது மனுஷன்கிட்ட உள்ளது, பூமியில் வரப்போறது. பட்டயம்னா வார், மிகப்பெரியதான யுத்தம், தேர்ட் வேர்ல்டு வார் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப வரப்போற மிக முக்கியமான தேர்ட் வேர்ல்டு வார் நடக்க போதுன்னு அவங்க எல்லாருமே சொல்ல தொடங்கிட்டாங்க. எல்லா பக்கமும் நடக்குது, ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. சோ அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் இதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல. எங்க இருக்குன்னு மட்டும் வசனத்துல சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுல போய் படிங்க. கடைசி நாட்கள்ல நடக்கும்னு இருக்கு. எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 38:16 இந்த 2 வசனத்திலையும் கடைசி நாட்களில் இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. எசேக்கியேல் 38:16 மட்டும் வாசிங்க யாராவது. 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். 38:8 அது இருக்கும். கடைசி வருஷங்களிலே நீ வருவாயின்னு இருக்கும். 16 கடைசி நாட்களிலே நீ வருவாயின்னு இருக்கும். கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார், ரஷ்யா வர்சஸ் இந்தியா, ரஷ்யா வர்சஸ் இஸ்ரேல் நடக்கணும். மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடைபெற போகிறது. 2வது பஞ்சத்தினாலும். இப்ப நம்ம பார்த்த உணவு பஞ்சம் தான் பார்த்தோம், அது கருப்பு குதிரை. ஆனா இப்ப வரப்போறது பஞ்சத்தினாலும். தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், காத்து பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும். ஆமோஸ் 8:11 படி வசன பஞ்சம் வரும். அத்தனையும் சேர்ந்து வரும். 3வது சாவினாலும், இயற்கை பேரழிவுன்னு இருக்கு. மிகப்பெரிய டிசாஸ்டர் வேர்ல்டு வைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட டெக்சாஸ்ல மிகப்பெரியதான ஒரு வெள்ளம், அமெரிக்கால பாத்தீங்க தானே. அதே நேரத்தில் 2 வாரமா ஜப்பான்ல 900 தடவை பூமி ஆடி இருக்குது. 900 டைம்ஸ். நீங்க போய் பாருங்க, அவன் என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியலையாமா. 14 நாளுல 900 தடவை 900 டைம்ஸ் பூமி ஆடி இருக்கு. நில அதிர்வு நடந்திருக்குது. அதே நேரத்தில் டெக்சாஸ்ல மிகப்பெரியதான வெள்ளம் நடத்திட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் கௌதமேலால நேத்து பூமி அதிர்ச்சி 4.6 சம்திங். எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகிட்டே இருக்கு. இயேசு சொன்ன அடையாளங்கள்ல ஒண்ணு என்னது? பூமி அதிர்ச்சிகள். 24 மத்திய 24:8-7 இருக்குது பூமி அதிர்ச்சிகள். இப்ப ஜப்பான்ல என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. சவுண்ட் மட்டும் கட் பண்ணுங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி உலகளாவிய வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட, சவுண்ட் கட் பண்ணுங்க. கவனிங்க, இது ஜப்பான்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு. இங்க இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுகிற, அவங்க நானாவது பாதிக்கப்படுகிறங்கிற வேர்டு யூஸ் பண்றேன். அந்த நியூஸ்ல வந்தது கொல்லப்படுகிற, கில்டுன்னு இருக்கு. 3 லட்சம் பேர் கொல்லப்படுகிற அளவுக்கு பெரிய பூமி அதிர்ச்சி ஜப்பான்ல வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நடக்கிற சம்பவங்களை வச்சு அவங்க ரெடி ஆகுறாங்க அதுக்கு. இயேசு சொன்ன இது வரலாற்றிலேயே பெருசு. 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற பூமி அதிர்ச்சி வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இயேசு சொன்ன அடையாளங்கள் துல்லியமா நடக்குது கண்களுக்கு முன்பாக. 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். உங்களுக்கு தெரியும், இப்ப நடக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் பின்னாடி இருக்கும். பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எபோலா அதுக்கு பின்னாடி வவ்வால்னு ஒண்ணு இருக்குது, எய்ட்ஸ் அதுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்குன்னு ஒண்ணு இருக்கு, இப்போ மங்கி ஃபீவர்னு ஒண்ணு வந்துச்சு, குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல கேமல் ஃபீவர் அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஒட்டக காய்ச்சல். ஏன் இந்த கடைசி 20-30 வருஷமா மட்டும் எல்லா வியாதிகளுக்கு முன்னாடி மிருகத்தின் பேர் இருக்கு? எல்லா வியாதிகளுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், அத்தனையும் இருக்கு. இந்த மிருகங்கள்ல எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா
பைபிள்ல எது துஷ்ட மிருகமோ அந்த பேர் தான் இருக்கும். பைபிள்ல லேவியராகமத்துல துஷ்ட மிருகமா சொன்னதுல ஒரு 95% அந்த துஷ்ட மிருகத்தின் பேர் இருக்கும். வவ்வாலா இருக்கும், குரங்கா இருக்கும், பன்றியாக இருக்கும், அல்லது வந்துட்டு இந்த மாதிரி காரியங்கள், குரங்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சவுண்ட் வைங்க. இப்ப சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆஸ்திரேலியால இந்த 2025 ஜனவரி மாசம் கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த வைரஸ் ஆஸ்திரேலியாவுடைய லேப்ல இருந்து காணாம போயிடுச்சு. ஆய்வகத்துல இருந்து, மிகப்பெரிய லேப் அது, இந்த மோஸ்ட் செக்யூர்டு லேப். அதுல இருந்து காணாம போக வாய்ப்பெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ வீட்டு வாசல்ல வச்சிருந்து காணாம போன மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட் செக்யூர்டு ஒன். எவ்வளவு வைரஸ் காணாம போச்சு தெரியுமா? 315 வைரஸ் சாம்பிள்ஸ் காணும். இப்ப அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். 315 வைரஸ் சாம்பிள்ஸ் ஆஸ்திரேலியால இருந்து காணும். எல்லாமே மிருகத்துல உள்ளது, கொடுமையான மிருகத்துல உள்ளது. ஓநாயி, நாய், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தனை வைரஸும் இப்ப காணும். இதனால ஒருவேளை இதை எடுத்து மனுஷங்க மேல பயன்படுத்தினா 15% மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. உலகளாவிய பைபிள்ல இந்த 4 வகையான அழிவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாதிக்கப்பட போறது 25% மக்கள்னு போட்டிருக்கு பைபிள். பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும், குறிப்பாக சிவப்பு குதிரை இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு, பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை வரப்போது, கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் நடக்குது. ஆண்டவர் சொன்னபடியே நடக்க தொடங்கிருச்சு. இது எல்லாம் நம் கண்கள் காலத்துல, நம் காலத்துல நடக்குது. ஒவ்வொரு காலத்திலயும் இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. பைபிள்ல சொன்னதெல்லாம் நடக்குது. அந்தந்த காலத்துல அவங்கள ஜனங்கள் காப்பாத்திக்கிட்டே, ஜனங்களை ஆண்டவர் காப்பாத்திக்கிட்டே வந்தார். இப்போ நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? மத்திய 24:6 இவைகள் எல்லாம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் நடக்காம இருந்தா நல்லா இருக்குமே, கர்த்தர் கிருபை உள்ளவராச்சே. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். நீங்க கிருபையை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தார் செய்த தப்புக்கு அவங்களுக்கு அது நடக்க போகுது. அப்படிதான் இருக்கு. நம்ம செஞ்சாலும் நமக்கும் அப்படித்தான் நடக்கும். ஏதோ உலகத்தார் மட்டும் செஞ்சுட்டா அவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அவங்க செஞ்சா அவங்களுக்கு நடக்குது. புறஜாதியார் மேலே என் கோபம் மூண்டதுங்கிறார் ஆண்டவர். அதே நேரத்துல நாம தேவனுக்குள்ள இருந்தா இதை வராதபடி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கையா இருக்கு? ஏன் கலங்காதீங்கன்றாரு? நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வசனம் சொல்லுது, என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை. அதான் கொரோனா. பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, எதிர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ள வராதுன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கொரோனா. அழகா ஆண்டவர் சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்பிருக்கும். அதான் ஏவுகணை விடுறான், பகல்ல விடுறான் பாருங்க, அடிச்சு நவுத்துறான் பாருங்க. அடுத்து பகலில் பறக்கும் அம்பிருக்கும், இருளில் நடமாடும் வைரஸ். இத்தனைக்கும் நான் பயப்படேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் இது எதுவும் நடக்காது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவருடைய வருகைக்கான வெளியில் நடக்கிற அடையாளம். வெளியே நடந்துட்டு இருக்குது. இது எதுவும் உங்களுக்கு வரும்னு சொல்லல, ஆனா உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இருந்தா அது நடக்காது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டா இது நடக்காதுன்னு அவங்களுக்கு சொன்னாரு. ஆட்டுக்குட்டியானவர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா இது நடக்காது. உங்க வீட்டுக்குள்ள சினிமா, சீரியல், உங்க வீட்டுக்குள்ள அக்கிரமம், அநியாயம் எல்லாம் இருந்துச்சுன்னா இது நடக்கும். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? கால் வலிக்குதா? வாங்க இங்க வந்து உட்காந்துருங்க. இல்லைன்னா கால் நீட்டிங்க. அந்த அம்மா ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. முன்னாடி கால் நீட்டுங்க. திரும்பி பாக்குறாங்க, என் மேல நீட்டிட போற அப்படின்னு. கவனிங்க, இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும்ல. அதான ரொம்ப முக்கியம். நான் சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், IPL பார்ப்பேன், WWF பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீடு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது புறஜாதியா இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அதை பாதுகாக்கணும். தெரியாதவனுக்கு ஓகே, அவன் பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிறான். நீங்க தெரிஞ்சவங்க தானே, அப்போ உங்களுக்கு தெரியணும்ல எப்படி பாதுகாக்கணும்ன்ற வழி தெரியுது இல்ல. உனக்கு ஆவிக்குரியவர்கள் வீடுகள்னு சொல்றீங்க, எத்தனை பேர் வீட்டுல ஜெபம் இருக்கு? எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? இல்ல நம்ம வீட்டுல இல்ல. அதான் இங்க பிரச்சனை. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், அவர் இருக்கிற வீட்டுக்குள்ள இது எதுவும் வராது. எலியா அந்த வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த வீட்டுல மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எலியா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் வராது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள இருந்தால் மரணம் இருக்காது.
அது 12 வயசு பொண்ணா இருக்கட்டும், நாயினூர் விதவையினுடைய மகனாக இருக்கட்டும், லாசராக இருக்கட்டும், இயேசு வந்துட்டார்னா அங்க மரணம் இருக்காது. உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருந்தால் இந்த எந்த மரணமும் உங்க வீட்டுக்குள்ள வராது. ஆனா வீட்டுல இயேசு இருக்கணுமே. அவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் காரியத்தை இங்க இருக்கிற ஜனங்க செய்யறாங்கன்றாரு. அதை தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள எல்லா அக்கிரமும் இருக்கு, எல்லா அநீதியும் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு ஆனா கர்த்தர் கிருபையா இருப்பாரு, கிருபையா இருப்பாருன்னா இருக்க மாட்டார். ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவ். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அவர் தெளிவா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்கன்னா இல்ல. இன்னைக்கு கடைசி காலத்துல போதிக்கிறான், எப்படி இருந்தாலும் கர்த்தர் கிருபை உள்ளவனை கூட்டிட்டு போவார்னு. அப்படி பைபிளே இல்ல. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்த. சீஷன் கேட்கிறான் இயேசுவை பார்த்து, இது ரொம்ப கடினமா இருக்கு, யார் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும்? மனுஷனால் கூடாதுங்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஆமா, மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனும் வீட்டுல இருந்தாதான் அது நடக்கும். நான் சிலருக்குலாம் என்ன ஒரு பெருமை இருக்கு தெரியுமா? நான்லாம் எங்க அப்பா காலத்துல இருந்திருக்கேன், எங்க தாத்தா காலத்துல இருந்திருக்கேன். எங்க தாத்தாலாம் அந்த காலத்துல, அதெல்லாம் உங்க தாத்தா யாரும் இல்லைன்னு சொல்ல, அவர் பரலோகத்துக்கு வந்துருவாரு. நீங்க வருவீங்களான்னு மட்டும் பாருங்க. உங்க தாத்தாவுடைய டாக்டர் சர்டிபிகேட்டை வச்சுட்டு நீங்க ஊசி போட முடியுமா? உங்க தாத்தாவுடைய காரியங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது செயல்படுத்த முடியுமா? உங்ககிட்ட சர்டிபிகேட் தான் பண்ண முடியும். அவர் ரட்சிப்பு உங்களுக்கு பயன்படாது, உங்க ரட்சிப்பு தான் உங்களுக்கு பயன்படும். அதனால தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கான முக்கியத்துவம் வீட்டுக்குள்ள இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று ஓடுது. காலையில கணவரும் பிள்ளையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போன உடனே நீங்க சீரியல் போட்டு விட்டுறீங்க. கரெக்டா 3:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வரான் பையன், அவன் வந்த உடனே சுட்டி டிவி போட்டு விட்டுறான். இவர் 7:30 வராரு, 7:30 வராரு, வந்து IPL போட்டு விட்டுறாரு. 10:30 மணி வரைக்கும் உட்காந்து பாக்குறது, அப்படியே அங்க உட்காந்துக்கிட்டே திங்கிறது, அப்புறம் அங்கேயே கையும் கழுவுறது, முடிஞ்சா அங்கேயே தூங்குறது, அப்புறம் சொல்றது, ஆண்டவர் வரும்பொழுது முதலாவது எங்கள் குடும்பம் போகாது. காத்திருக்கவே இல்லையே, எப்படி போகும்? கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத வீட்டுல எப்படி போகும்? கல்யாணங்களுக்கு போக முடியுது, ஷாப்பிங் மால் போக முடியுது, ஊர் ஊரா சுத்த முடியுது, தேவ சமூகத்துக்கு மட்டும் போக முடியல. கேட்டா சொல்றது ரொம்ப பிஸி, டைமே இல்ல. ஆண்டவர் வருக வரும்போது சொல்லுவாரு, டைமே இல்ல, ஒரே நிமிஷம் தான், உன்னை கூப்பிடுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு போயிருவாரு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வெகு சீக்கிரத்தில் வருகை வரப்போகுது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜெனரேஷன் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரும் நாளிகை நமக்கு தெரியாது, ஆனா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னாராம், நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தான். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு அவன் சந்ததி பார்த்துச்சு. அதை இயேசு சொல்றாரு, கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வருகையை பார்க்க ஆவலா இருந்தாங்க. ஏன்னா பவுல் எழுதுறாரு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எழுதுறாரு. ஆனா அவங்க பார்க்கல. கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் சந்ததியில வந்த 2000 வருஷம் கழிச்சு வந்த நீங்களும் நானும் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இனி ஆயத்தப்படுங்க, அதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேலைக்கு போங்க வேணான்னு சொல்லல, வந்து தேவ சமூகத்துல காத்துருங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து காத்துருங்க, வேலைக்கு போகாமன்னு சொல்லல, வந்து காத்துருங்க. வந்த உடனே டிவி போடாதீங்க, வந்த உடனே முகங்கால் கழுவிட்டு பிள்ளை டியூஷன் போயிட்டு வந்த உடனே குடும்பமா உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. சிஎஸ்ஐ காரங்களை பார்த்து கத்துக்கோங்க இந்த விஷயத்துல. சிஎஸ்ஐ காரங்களை பார்த்து நீங்க உடனே உங்களுக்கு கோபம் வரும். அவர்கள் பாரம்பரிய சபையார், அவங்ககிட்ட இருக்க நல்ல குணம் பாதி உங்ககிட்ட இல்ல. அவங்க பாரம்பரியம் தான் நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்ககிட்ட ஒரு தேவ பயம் இருக்கு. காலையில வெளியே போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போறாங்க, நெத்தியில ஒரு சிலுவை போடுவாங்க, போடணும் போடாதது உங்க இஷ்டம். ஆனா ஜெபம் பண்றாமல்ல. உங்க வீட்டுல காலைல போகும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க உங்க வீட்டுல வெளியே போகும்போது 3ஆம் உலகத்துல நடக்குது. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நாயை பேய வந்ததே போனதே செத்ததே டைரியில சைன் வாங்கினியா, வண்டி வந்துருச்சு பாரு, ஓடு ஓடு ஓடு. நீயும் இருக்கியே. அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா அப்படியே அவனை விரட்டி இந்த லோடு வண்டியில மூட்டை ஏத்துற மாதிரி ஏத்து, ஏறி தொலை அப்படின்னு. இதுக்கு நடுவில் கையில வேற இட்லியை பிசைஞ்சு வச்சிருக்கு. அவன் ஏறும் போது வாயில போட்டு டவலை தொடச்சி ஓடு போ. இதுல எங்க நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணி அனுப்புனிய? அந்த ஆளு காலைல கிளம்பும்போது அப்படிதான் அவரும் கிளம்புறாரு. எங்க சாவி எங்க, எங்க பர்ஸ் எங்க, எங்க வண்டி எங்க, ஏற்கனவே போறாரு அவரு. இதுல நீங்க சிஎஸ்ஐ காரனை குறை சொல்றிய. அவர்கள் பாரம்பரிய சபை, அவன் பாரம்பரியக்காரன், அவங்கள்ட்ட தேவ பக்தி இருக்கு, தேவ பயம் இருக்கு. ஒரு 60 வயசுல இருக்க சிஎஸ்ஐ காரங்க போய் பாருங்க, இன்னைக்கும் பைபிளை திறந்தா உட்காந்துருப்பாரு. காலங்காத்தால காப்பி குடிக்கும் போது பைபிளை வாசிச்சு தான் அவர் காப்பி குடிப்பாரு. நம்மால அப்படியே பெட்ல இருந்தே கேட்பான் காப்பி. அதனால யாரையும் பார்த்து சூடு போட்டுக்காதிய, யாரையும் பார்த்து பரியாசம் பண்ணாதிய. நீங்க பரலோகத்துக்கு போற வழியை மட்டும் பாருங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.
இந்த வருகை வரப்போது நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் என்ன செய்யணும்? சரியா 5 நிமிஷத்துல சொல்லி அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். வருகையில போறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நான்லாம் எங்க அப்பா சர்ச்சுக்கு எங்களை கூட்டு வந்தாரு, நாங்க அன்னிலிருந்து சர்ச்சில் மெம்பர், சந்தா கட்டுறோம், எல்லாம் பண்றோம், அதெல்லாம் இருக்கட்டும். பாவ மன்னிப்பு இருக்கா? பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கா? நீங்க அறிக்கை பண்ணிருக்கிறீங்களா? இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கா? அப்படி பாவ மன்னிப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ரட்சணிய சந்தோஷம்னு ஒன்று வரும். அது வந்தாதான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானசானமும் பைபிள்ல இல்லை. குழந்தையில கொடுத்தாங்க, சின்ன வயசுல கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஞானத்தாய், ஞான தகப்பன், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானஸ்நானம். எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? எடுக்காவிட்டால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தண்ணில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தால் தான் போக முடியும். மூணாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சோ மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை எது? சீல், டோக்கன். எது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சிலர்லாம் இல்லைம்பாங்க. காரணம், அவங்க பெறாதவங்க. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையை நடத்துகிறவர். அவர் தான் சபையின் மூத்த போதகர். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆவியானவர் நடத்துறதுனால நம்ம சபைக்கே வந்தோம், அப்ப ஆவியானவர் நம்மகிட்ட இல்லையா? ஆவியானவர் வெளியிருந்து உங்களை நடத்தினார், உள்ள வந்துட்டீங்க. ஆனா உள்ள வந்த பிறகு அவர் உங்களுக்கு உள்ள வரணும். உள்ள வந்து பரலோகத்துக்கு உள்ளே நடத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலே பிறந்தவர், பரிசுத்தாவியானவன் இறங்கினார், நமக்கு தெரியும். ஆனா 3.5 வருஷம் சீஷர்கள் அவங்க கூட இருந்தாங்க. ஆவியானவர் இருந்தாரா? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமில் தங்கி இருங்கன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து கூட, பரிசுத்தாவியில பிறந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன வரல? ஆவியானவர் வரல. அதே மாதிரி தான் உங்களை நடத்துனது ஆவியானவர் தான், ஆனா உள்ளே வரல. அவர் உள்ளே வந்து தங்கி தாவரிக்கணும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நாங்க அந்த மாதிரி அபிஷேக கூடத்துக்குலாம் வர முடியாது, நாங்க என்ன செய்யறது? வெரி சிம்பிள். வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கோங்க, நல்லா முழங்கால் போட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, வாஞ்சையும் தவனும் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சோ கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது 3 அடிப்படை, பேசிக். அடுத்த 2 ரொம்ப முக்கியமானது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? டிஃபரன்சியேஷன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு போயிருச்சு. உலகத்தில் இருக்கிற பாவம் சபைக்குள்ள வர தொடங்கிருச்சு. உலகத்தில் உள்ள அக்கிரமம், அங்க இருக்கிற களியாட்டம் இங்க இருக்கு, அங்க இருக்கிற அரசியல் இங்க இருக்கு, அங்க இருக்கிற கண்களின் இச்சை இங்க இருக்கு, அங்க இருக்கிற மாம்சத்தின் இச்சை இங்க இருக்கு. இன்னைக்கு எது தப்புனே சபைக்கு தெரிய மாட்டேங்குது. சபை தப்பையே சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஊழியக்காரங்க தப்ப உணர்த்தும் போது அக்செப்ட் பண்ண இருதயம் இருந்துச்சு. இப்ப ஊழியக்காரங்க உணர்த்தினா இதுல என்ன தப்புன்னு கேட்கறான், செஞ்சா என்னன்னு கேட்கறான். இதான் இன்னைக்கு அந்த கடின இருதயம், போராட்ட குணம் அப்படியே உள்ள வந்துருச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, அவர் பரிசுத்தம் தான் இங்க முக்கியம். உங்களுடைய மாடல் அல்ல, அவர் மாடல் தான் முக்கியம். பொதுவா நம்முடைய மாடல் உலகத்தின் மாடல், ஏன்னா நம்ம அதை தான் பார்க்கிறோம், அடாப்ட் பண்றோம். ஆனா ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. நாம குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும், உலகத்தின் சாயலுக்கு ஒப்பா மாறக்கூடாது. சர்ச்சு உலகத்தின் சாயலுக்கு ஒப்பா மாறக்கூடாது, தேவ சாயலுக்கு ஒப்பா தான் மாறணும். அதனாலதான் சரவண சொன்னாங்க, தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். இன்னைக்கு சபை உலகத்தின் சாயலாய் மாறுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி, உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட சஞ்சரிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனோடு சஞ்சரிங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வருகிற நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உலகத்தோட சஞ்சரிக்காதீங்க, வேறுபட்டு தேவனோடு சஞ்சரிக்க தொடங்குங்க. 5வது மிக முக்கியமானது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. பரலோகத்துக்கு போகும்போது எதுவும் வராதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மரணம் முந்தினாலும் வராது, வருகை வந்தாலும் உங்க கூட எதுவும் வராது. வெறுங்கையா தான் நீங்க போக போறீங்க. ஆனா ஆண்டவர் வெறுங்கையா வர சொல்லல.
ஒன்னே ஒன்று நீங்க கொண்டு போகலாம். என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளவு ஆத்மாக்களை சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் அப்படியே அங்க உங்களுக்கு சொத்தாக மாறும். வெளிநாட்டில் செட்டில் ஆக போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ஆத்மாக்களா மாத்துவாங்க. அப்படியே அந்த ஊர் பணத்துக்கு மாத்துவாங்க. அங்க வாங்கிப்பாங்க எல்லாரும். இந்த இந்தியா பணத்தை அங்க கொண்டு போய் செல்லுபடி ஆகாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா போனா அமெரிக்க டாலரா மாத்துவாங்க, யூகேக்கு போனா யூகே டாலரா மாத்துவாங்க. அதே மாதிரி தான் சொல்றேன், பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக கரன்சிக்கு எல்லாத்தையும் மாத்தணும். பரலோக கரன்சி என்ன தெரியுமா? ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவது தான் பரலோகம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லுங்க. இல்லைன்னா கஷ்டம். வெறுங்கையா இயேசுவை சந்திக்க போக முடியாது. உங்களுக்கே தெரியும், யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனா போகும்போது சொல்றீங்க, எப்படிங்க வெறுங்கையா போறது? சாவு வீட்டுக்கு போனா கூட மாலையை வாங்கிட்டு போறாங்க எல்லாரும். ஆமா, அப்படித்தானே போறாங்க. புறஜாதி அப்படித்தானே போறாங்க. நீங்க யாராவது வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்தவனை பார்த்தா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. ஆமாதான், அதான உண்மை. சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்க போறோம். எப்படி வெறுங்கையா போறது? போகும்போது கொஞ்சமாவது நிறையாவது ஆத்துமாக்களை எடுத்துட்டு போய் ஒப்படைக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரியம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வேற இல்லையா? அது கவனிங்க. இத நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் எங்ககிட்ட இருந்தா எங்களுக்கும் தெரிஞ்சா நாங்க என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் போய் சுவிசேஷம் சொல்ல முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இதை நிறைய பேர் சொன்னதுனால இதை ஒரு டிராக்டாக எழுதி வச்சிருக்கோம். இந்த கடைசி காலத்தை பத்தின மட்டும் டிராக்டாக இருக்கு. இந்த டிராக்ட் வந்து வெளியே கொடுப்பாங்க. ஆனா இது வந்து ஊழியக்காரங்களுக்கான டிராக்ட், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதா இருக்கு. விசுவாசிகளுக்கு கொடுக்குற டிராக்டும் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க உங்க பாஸ்டர் கிட்ட யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா அதை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஃப்ரீ தான், டோன்ட் வரி. ஆனா உங்களுக்கு நிறைய தர மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. 5க்கு மேல தரவே மாட்டாங்க. எதுக்காகனா, நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போனா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்மளாம் ஃப்ரீயா வாங்கினோம்னா அதை என்ன செய்வோம்னு நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 கொடுப்பாங்க. இந்த 5 நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிந்த ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத உங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ உடன் பிறந்தவர்களோ வேலை பார்க்கறவங்களோ இருந்தா ஒரு 5 பேருடைய பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். ஒரு 5 பேரோட பேரை எழுதி ஜெபம் பண்ணணும். நல்லா ஜெபிச்சுட்டு அந்த 5 பேருக்கு இந்த டிராக்ஸை கொடுக்கணும். சும்மா எல்லாருக்கும் போற போது கொடுக்கறதுலாம் இல்லை. இது ஒரு ஒரு குடும்பத்தார் தங்களுடையதான வருமானத்துல இருந்து அடிச்சு கொடுங்க. இது நான் அடிக்கல, எழுதுறது மட்டும்தான் நான். இந்த பிரிண்ட் பண்றது அவங்க தான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தங்கள் வருமானத்துல இருந்து இதை அடிச்சு கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவு வேணாலும் அடிச்சு கொடுக்குறோம் பாஸ்டர், இதை ஒரு ஊழியமா செய்யறோம்னு அவங்க செய்யறாங்க. அதனால தயவு செய்து இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு கஷ்டத்துல இதை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வர வருமானத்துல செய்யறாங்க. சோ தயவு செய்து ஒரு 5 பேருடைய பேரை எழுதி வச்சு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரமோ 10 நாளோ 3 நாளோ ஜெபம் பண்ணுங்க. அந்த 5 பேரை சந்திச்சு இந்த டிராக்ஸை கொடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 5 ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். அந்த 5 ஆத்மாவும் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். அல்லேலூயா. இது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. 9:30 முடிக்க சொன்னாரு, 9:30 முடிச்சிட்டேன். எழுந்திரிக்கலாமா? நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது. சரியா 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கரெக்டா 5 minutes. 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில நீங்க போவீங்களா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் வருவார் அப்படின்னா, ஏன்னா நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார். பகலோ இரவோ மத்தியானமோ ராத்திரியோ நடுநிசியோ எப்ப வேணாலும் வரலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவருடைய நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாள் வரும் என்று. சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? உங்க ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்துல இருக்குதா? உங்கள் சரீரம் மறுரூபமாகிறதுனாலே அப்படின்னு பைபிள் சொல்லுது. உங்க ஆத்மா ரட்சிப்பினாலே அப்படின்னு இருக்கு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு வரும்போது சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. எது வருகைக்கு தடையா இருக்குன்னு பாருங்க. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு விட்டுருங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. விட முடியாத பாவமா இருந்தாலும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. விட முடியாத பாவமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுல இருந்து நான் விடுபடணும்பான்னு ஜெபம் பண்ணுங்க. என்னால முடியல. உங்களால முடியலையா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்னால முடியலப்பா, நான் ஆசைப்படுறேன். வாயில அறிக்கையாவது பண்ணுங்க. உங்களால விட முடியாட்டி பரவாயில்ல, அறிக்கை பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார்.